இன்றைக்கு அதாவது நேற்று இரவுக்கும் இன்றைக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான படைப்பிரிவை மொத்தமாக ஹமாஸ் போராளிகள் அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம், வடக்கு காசா, நார்த் காசா தற்போது ஹமாஸ் வசம் வந்திருக்கிறது. தெற்குல கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, வடக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம 2-3 நாட்களாக தொடர்ந்து சொல்லி வர்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வடக்கு காசாவில் நார்த்தில் நடைபெற்ற கடுமையான மோதல்ல அவர்களுடைய கொலோனல் என்கிற ஒரு படைப்பிரிவு, இந்த படைப்பிரிவு ஒரு காலாட் படைப்பிரிவு, தரைப்படை பிரிவாக இருக்குது. இந்த பிரிவுக்கு தலைமை தாங்கிய கர்னல் ஜெனரல் உட்பட 10 அவர்களுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலும் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் இது 10 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவை சுத்தி வளைத்து நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று சொல்லி ஹமாஸ் அறிவித்திருந்தார்கள். அதே போன்று எங்களுடைய தரப்புல 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு அவர்களுடைய புகைப்படத்தையும் வெளியிட்டு இஸ்ரேலும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவர்களுடைய தரப்புக்கு ஒத்துக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள்னா, ஒத்துக்கொள்ளாமலாம் இருக்க முடியாது. கொத்தா கொண்டு போட்டு போட்டோவை அவங்க போட்டுவிட்டாங்கன்னு சொன்னா இல்ல எங்காக சாகலன்னு சொல்ல முடியுமா? அதனால அவங்க போட்டோ வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை நான் சொல்லுகிற அதே நேரத்தில் இரவு நம்முடைய அப்டேட்ல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இதை தாண்டி இன்னும் பல பேரையும் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கேட்டா கபருக்குள்ள அனுப்பி இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்திகளையும் விரிவாக நம்ம அடுத்த அப்டேட்ல பார்க்க இருக்கிறோம். இது நேற்றிரவு நடைபெற்ற அப்டேட் பிரகாரம் அவர்கள் 10 பேர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய புகைப்படங்களையும் இன்றைக்கு இஸ்ரேல் அபிஷியலாக அவர்களே வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான நேரத்தில் அதாவது கமால் அத்வான் என்கிற மருத்துவமனை, இந்த மருத்துவமனை ஏற்கனவே 32 மருத்துவமனைகளில் 27க்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் நாட் ஃபங்க்ஷன் அறிவிச்சிட்டாங்க, இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்ப கான் யூனிஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய கமால் அத்வான் மருத்துவமனையை சுற்றி வளைத்து இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்துகிறார்கள். குறிப்பாக மருத்துவமனைக்கு தேவையான எந்த ஒரு பவரையும் அனுப்பாம பவரை கட் பண்ணிட்டாங்க. தண்ணீர் கட் பண்ணப்பட்டிருக்குது, ஃபுட் உள்ள போக முடியாது, உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்துகள் எக்ஸ்ட்ரா போக முடியாது என்கிற ஒரு கடுமையான நிர்பந்தத்தை அவர்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மனிதாபிமான எதிர்ப்பு காரியத்தை இஸ்ரேலிய முரட்டு ராணுவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது ஷிஃபாவில் ஆரம்பிச்சு குதுஸ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல்கள் முழுவதுமாக அழித்து கொண்டு வந்த இந்த ஷைத்தானிய கும்பல் இப்பொழுது கமால் அத்வான் மருத்துவமனையையும் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு சோகமான செய்தி இன்றைய தினம் வெளிவந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை யமனுடைய ஹூதிகள் செய்திருக்கிறார்கள். அந்த செய்திகளும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. யமனுடைய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்துகிற தாக்குதல்களை இன்றைய தினம் யமனுடைய யமன் மிஸ் என்கிற கப்பலில் இருந்து, இது மிசைல் அனுப்பக்கூடிய ஒரு கப்பல் என்று சொல்றாங்க, வலமையில தரையிலிருந்து அவங்க மிசைல்ஸ்களை அனுப்பி கொண்டிருந்த காட்சிகள் எல்லாம் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைய தினம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா கடல்ல நின்று யமன் மிஸ் என்கிற அவர்களுடைய அதாவது மிசைல்ஸ் அனுப்புகிற கப்பல், ஏவுகணை வீச்சு கப்பல்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு ஹவுத்திகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாம அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை நோக்கியும் ஒரு ட்ரோன் தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். பட் என்னன்னா அந்த தாக்குதல் ட்ரோன் அட்டாக் ஆக இல்லை. அமெரிக்க ராணுவம் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க கேட்டா, எங்களை நோக்கி அனுப்பப்பட்ட ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவின் ராணுவத்தையும் தாங்கள் தாக்குவதற்கு தயார் நிலையில் ஹவுத்திகள் இருக்கிறார்கள். இது அவர்களுடைய மிதமிஞ்சிய ஆயுத பலமா, அல்லது அவர்களுக்கு பின்னணியாக இருக்கிற ஈரானுடைய தைரியமா, அல்லது நம்மை என்ன நடந்தாலும் தாக்க மாட்டார்கள், சவுதி தற்போது நமக்கு பக்கபலமாக ஏதோ ஒரு விதத்தில் நிற்கும் என்கிற அவர்களுடைய தைரியமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படி போனாலும் அவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை நோக்கியே ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல் முறையடிக்கப்பட்டிருக்கிறது. 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலை நோக்கி மிசைல் இந்த தடவை தான் ஹூதிகளால் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, மார்ஷல் ஐலாண்டுடைய கொடியை சுமந்து கொண்டு கொடியை மாட்டிக்கிட்டு வந்த ஒரு எண்ணெய் கப்பல்
கப்பல். எண்ணெய் கப்பல்னா இது என்ன எண்ணெய் கப்பல் என்று சொன்னா ஜெட்டுக்கு கொண்டு போற ஜெட்டுடைய ஃபியூல் கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பல் தான் இந்த கப்பல். இந்த கப்பலை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அதாவது ஜெட்டுக்கு ஃபியூல் கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பல், இதுதான் அந்த கப்பல். இந்த கப்பல் மீது இன்றைக்கு அதிரடி தாக்குதல்களை அதாவது ஹூத்திகள் நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் 5 கப்பல்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். 6வது கப்பல் மீது நேற்றைய தினம் முந்தநாள் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். இதே நேரத்தில் ஒரு கப்பல் அவங்க கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த கப்பல் மீது அவர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். பட் என்னன்னா, இந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. அதாவது இந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால கப்பலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் தடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இன்றைக்கு இந்த கப்பலுடைய சொந்தக்காரர்கள் யாரோ அவங்க அறிவித்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இதுவும் இஸ்ரேலுடைய இணைக்கப்பட்ட ஒரு கப்பல் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி. குறிப்பாக இந்த கப்பலை அவங்க மிசைல்ஸ் அனுப்பி தாக்குதல் நடத்தல. அதுதான் இந்த இடத்துல மிஸ் ஆனதுக்கு அதுவும் காரணமாக இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. இந்த தடவை என்ன செய்யலன்னு கேட்டா, அவங்க மிசைல்ஸ் அனுப்பல. இப்படி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தாக்குத ஐடியா இருந்த மாதிரி தெரியல. இந்த கப்பலை கைப்பற்றுகிற ஐடியாவுல போன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஜெட்டுக்கு ஃபியூல் கொண்டு போற ஒரு கப்பலாக இருக்குது. இந்த கப்பல் என்னன்னா நெதர்லாந்துக்கு அல்லது ஸ்வீடனுக்கு போன கப்பல். அந்த கப்பல் எங்க இருந்து போகுதுன்னு கேட்டா, இந்தியாவினுடைய மங்களூர்ல இருந்து இந்த கப்பல் போனதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் மங்களூர்ல இருந்து போன கப்பல். அந்த கப்பலை என்ன செஞ்சாங்கன்னா, இது மாதிரி போட்ல போய் இந்த கடற்கொள்ளையர்கள் போய் கைப்பற்றுவாங்கல்ல, அது மாதிரி ஏற்கனவே இங்க இப்படி தான் அந்த கப்பலை கைப்பற்றினாங்க. அது மாதிரி கைப்பற்ற போன நேரத்தில் கப்பல்ல ஆல்ரெடி இருந்த ஒரு ஆயுதப்படைக்கும் இவர்களுக்கும் இடையில ஃபயரிங் நடந்தது, சண்டை நடந்தது. எனவே சண்டை நடந்ததுல இவர்கள் ஹூதிகள் பின்வாங்கி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இன்னொரு கப்பலையும் கைப்பற்றுவதற்கான கடுமையான முயற்சியை ஹூதிகள் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கப்பல் அந்த தாக்குதல் முறையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலை கைப்பற்றுவதற்கான முயற்சியும் முறையடிக்கப்பட்டிருக்கிறது. கப்பலில் இருந்த ஆயுத குழு ஹவுத்திகளுக்கு எதிராக நடத்திய தாக்குதலால் கப்பல் பாதுகாக்கப்பட்டதாக வாஷிங்டன் டைம்ஸ் உள்ளிட்ட அல் ஜசீரா உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு அந்த சம்பவம் எந்த ஏரியாவில் நடந்ததுன்னு சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுதான் இந்த யமன். இங்க பாருங்க, யமன் இருக்கிறது. யமன்ல இருந்து நம்ம வலமலை இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை உங்களுக்கு காட்டியிருப்போம். இது கொஞ்சம் ஜூம் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம், அதாவது எர்த்தை கரெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படம். இந்த யமனுக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி, இந்த பாபல் மந்தப்ங்கிற பகுதி இதுதான். இந்த பகுதி 29 கிலோமீட்டர்கள் தூரம் கொண்ட ஒரு பகுதி. இந்த பகுதிகளில் தான் ஹூதிகள் அவர்களுடைய முழு ஆட்டத்தையும் காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இங்கிருந்து வரக்கூடிய கப்பல், அதாவது ரெட் சி இது, இங்கிருந்து வரக்கூடிய கப்பல்கள் இங்க போகணுமாக இருந்தாலும் இந்த இடத்தை தாண்டித்தான் போகணும். இதே நேரத்தில் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளிலிருந்து இங்க போகக்கூடிய கப்பல்கள் எது வந்தாலும் அதுவும் இந்த இடத்தை தாண்டித்தான் போகணும். பாபல் மந்தபை தாண்டித்தான் போக வேண்டி இருக்குது. இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா, பாபல் மந்தபில் இருந்துகிட்டு யமனை சேர்ந்த இந்த ஹூதிகள் சண்டையிடுறாங்களே, இவங்க வெறுமனே அதாவது இஸ்ரேலை மட்டும்தான் பகைச்சு கொண்டிருக்கிறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. இன்னைக்கு அவங்க மங்களூர், இந்தியாவின் மங்களூர்ல இருந்து போன ஒரு கப்பல் மீது தான் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். மங்களூர்ல இருந்து போகிற கப்பல் இந்தியாவினுடைய பிசினஸோட சம்பந்தப்பட்ட ஒரு கப்பல். தெரிந்தே அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த கப்பல் தப்பித்து விட்டது, அந்த செய்தியை நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் அவர்கள் இந்தியாவை பகைப்பதற்கு மிக தைரியமாக இருக்கிறார்கள். இந்தியா இதுவரைக்கும் அவர்களுக்கு எதிராக எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை. என்னுடைய கணிப்பு பிரகாரம் என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், ஈரான்ல அதானி குழுமத்தினால இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய போர்ட் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இலங்கையில் எப்படி தெற்கு முனையம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, கிழக்கு முனையம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அது மாதிரி ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொடர்பு காரணமாக அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட் ஒன்று அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுத்தி குழுவை எந்த அளவு தூரம் இந்தியா பகைத்துக் கொள்ளும் என்பது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவை நோக்கி போன கப்பலை தான், மும்பையை நோக்கி போன கப்பலை தான் அவங்க தற்போது கையகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 5500 சொகுசு கார்களோடு அந்த கப்பல் பயணித்தது. அதைத்தான் அவங்க கையகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இவங்க கையகப்படுத்துகிற இந்த காரியங்களால் இந்தியாவுக்கும் பலத்த நஷ்டங்கள் ஏற்படுகிற நேரத்திலையும் இதுவரை இந்தியா அபிஷியலாக ஹவுத்திகளுக்கு எதிராக எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை என்பது இந்த இடத்துல கவனிக்க
கவனிக்கத்தக்கது. இந்த இடத்துல கடுமையான ஒரு ஆட்டம் காட்டுகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாம நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, உலகத்தில் நடக்கிற 100% எண்ணெய் விற்பனையில் இந்த பகுதிகளில் மட்டும் 100% எண்ணெய் விற்பனை உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100% எண்ணெய் விற்பனை நடைபெறுகிற நேரத்தில் இந்த பகுதிகளில் மட்டும் பாபல் மந்தப் பகுதிகளால் மட்டும் உலகத்தினுடைய 10% எண்ணெய் விற்பனைகள் இந்த பகுதியை ஒட்டித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படும்ங்கிறத பார்த்துக்கங்க. இந்த பாபல் மந்தப் பகுதி வெறும் 29 கிலோமீட்டர் பகுதிகளை தாண்ட முடியாமல் இருக்கிறதுனால 10% எண்ணெய் விற்பனை பாதிக்கப்படும். இன்னைக்கு ஜெட்டுக்கு கொண்டு போற ஃபியூல் கப்பல் மேல இன்கேஸ் அந்த கப்பல் மேல அவங்க ராக்கெட் லான்ச்சர் ஏவி இருந்தாங்கன்னா, வேற ஏதாவது தாக்குதல்கள் நடத்தி இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். இந்த இடத்துல கவனிச்சுக்கிறணும். இதனால இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டால், அதாவது இப்ப எல்லாம் சவுத் ஏசிய நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. இலங்கை மாதிரி நாடுகளுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே நம்ம நாடு பொருளாதார ரீதியாக பெரும் கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் அது மேல வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியும் IMF இரண்டாம் கட்ட உதவிகளும் கடன் உதவியும் கிடைக்க இருக்கிறது. அதை உறுதிப்படுத்திட்டாங்கன்னு ஜனாதிபதி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருந்தார். இப்படி நல்ல செய்திகள் வரும்போது இப்படியான தாக்குதல்களால் இலங்கையினுடைய எரிபொருள் விற்பனையில கூட பெரிய வித்தியாசங்கள் ஏற்பட்டு மக்களுக்கு பாரிய கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் தடு. ஏன்னா 10% எண்ணெய் விற்பனை இதுக்குள்ள நடக்கும்போது பாபல் மந்தபால இவ்வளவு பிரச்சனை வரும். அப்ப எல்லா நாட்டுக்கும் இது சிக்கல். எனவே இஸ்ரேல் இந்த ஓரை நிறுத்தி ஒரு முடிவுக்கு வருவது மட்டும்தான் இவை அனைத்துக்கும் தீர்வாக அமையும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதே நேரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேல் சார்பாக நாங்க இதுக்கு முடிவு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வளமல அப்படித்தானே வருவாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் சார்பாக இங்க இருந்து 4 போர்க்கப்பல்களை நாங்க ரெட் சீக்கு அனுப்பியிருக்கிறோம்ங்கிறாங்க. ரெட் சீக்கு அனுப்பியிருக்கிறோம்னா இதெல்லாம் ரெட் சீ தான். என்னமோ அவங்க அங்க இருந்து பாபல் மந்தப்ல சண்டை பிடிக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிற வேணாம். ரெட் சீ என்னன்னா இந்த இடம் இருக்குதா இல்லையா, இந்த பகுதி இஸ்ரேலுடைய பகுதி, அந்த பகுதிக்கு அனுப்பி இருக்கிறாங்க. எதுக்கு அனுப்புறாங்கன்னா, இங்க ஹூதிகளுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாம் இல்ல, ஹூதிகள் அடிக்கிற ராக்கெட்டை ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துறதுக்காக 4 கப்பல்களை அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அமெரிக்கா இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, உடனடியாக இந்த ஹவுத்திகள் விஷயத்தில் சர்வதேச தீர்வு வேண்டும், இல்லைன்னா இது பெரிய சிக்கலா போயிடும் அப்படிங்கிறாங்க. ஹவுத்திகள் சிக்கல் இல்லையோ, இப்ப சவுதி அவங்களுக்கு பெரும் சிக்கல். ஏன்னா ஹவுத்தி விஷயத்துல பெரிய குறுக்க நிக்கிறது சவுதி தான். சவுதி சொல்லிட்டான்னு சொன்னா அமெரிக்கா ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிறவான்னு வைங்களேன். சவுதியை பகச்சிக்கிற முடியாத காரணத்தினால பெரும் சிக்கல் இருக்கிறதுனால தான் சர்வதேச முடிவெடுக்கணும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்றைக்கு பாப்பரசர் அவர்கள் மீண்டும் உடனடி யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இந்த செய்திகள் இன்றைக்கு வந்த முக்கியமான செய்திகளாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம், அதாவது ஹமாஸினுடைய பங்கர்கள் மீது நாங்கள் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு ஆரம்பித்து விட்டோம் என்கிற ஒரு செய்தியையும் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய உண்மை நிலை என்ன, அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது, அதனுடைய பின்னணிகள் என்ன, இன்னைக்கு வேறு விதமான என்ன மாதிரி தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்குங்கிற பல விவகாரங்கள் இன்றைக்கு இரவு அப்டேட்ல இன்ஷா அல்லாஹ் எதிர்பாருங்கள். வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சுதந்திர பாலஸ்தீனம் கிடைப்பதற்கு ஜனநாயக ரீதியில் நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த மக்களுக்காக இறைவனிடத்திலும் கையெந்துங்கள். ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.